ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி சட்னி பண்ண போகிறோம். அதாவது மதுரை தண்ணி சட்னின்னு ஒரு சட்னி நம்ம பண்ணுவோம். அந்த சட்னிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தான் 2 வகையான சட்னி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு சட்னிலேயே முடியுதான்னு. அப்புறமா இட்லி தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். மாவு எடுத்து கலந்து வச்சுருக்கேன். இட்லி மாவு அரைக்கிற வீடியோ வந்து நான் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை வேணால் உங்களுக்கு பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி மாவு அரைச்சிங்கன்னா அவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டான இட்லி வரும். நீங்கள் இட்லிக்கு சோடா உப்பெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா சோடா உப்பெல்லாம் சேர்க்காமல் அவ்வளோ அருமையான இட்லி நல்லா அப்படியே தொட்டிங்கன்னா பஞ்சை தொடுறோமே அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி இட்லி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் செஞ்சுருக்க மாவு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பின்னாடி வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ வந்து நம்ம தண்ணி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வதக்கணும். அதை வதக்கிடுவோம். சரியா? வாங்க. வதக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கணும். நான் வந்து 2 மிளகாய் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் வந்து நல்ல காரம் கிடைக்கிது, அதனால 2 மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2-3 கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கியாச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். தண்ணி சட்னிக்கு ஒரு பக்கம் வெங்காயம் வதக்கி ஆடிட்டுருக்கு. அடுத்ததாக கொஞ்சமாக காரமாகவும் சட்னி இருந்தால் நமக்கு சுருக்குன்னு இருக்கு இல்லையா, அதனால் ஒரு தக்காளி தண்ணி சட்னியும் அரைச்சிருவோம். அதுக்கு வந்து நான் தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வெட்டி போட்டுக்கலாம். 2 சட்னியுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான சட்னி. அதனால தான் நமக்கு 2 சட்னியும் ஒரே வீடியோவில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறது. இப்போ வந்து 4 தக்காளி வந்து நான் வெட்டி எடுத்திருக்கேன். அடுத்ததாக தக்காளி சட்னிக்கு ஒரு 10 போல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி. பாருங்கள், புளி என்ன சைஸில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இவ்வளோண்டு இது கொண்டக்கடலை பட்டாணியெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைஸில் புளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே அது கூட கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துடலாம். கடுகுளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துட்டு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி தக்காளி சட்னி இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துடலாம். இது ஒரே ஒரு கிளறு இந்த மாதிரி எப்படியே கிளறி விடுங்க. ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் உங்களுக்கு இஷ்டப்படி நல்லா சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தண்ணியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருவோம். நல்லா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். கார சட்னி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா ஆறிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் இதை மட்டும் போட்டு அரைக்கக்கூடாது. அது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து தான் இதில் மதுரை தண்ணி சட்னி அரைப்போம். ஆனால் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சரியா? நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கல்லையும் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 கருவேப்பிலையும் சேர்த்து விடுங்க. இது கூட யாரும் தேங்காயெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு வயசோறு அப்படி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. அதாவது 1 ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதில் தண்ணியை ஊற்றி அரைக்கிறது தான். நல்ல தண்ணியாக கொதிச்சு வருதா, இந்த டைமில் என்ன பண்ணோன்னா ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இது போல் ஒரு கரண்டி நம்ம சட்னி இப்போ குழம்பு கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து அதுலேயும் கலந்து விட்டுறலாம். அப்போ வந்து தண்ணியாக இருக்கிற சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வரும். ரோட்டு சைடில் இந்த மாதிரி கடைகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலை மாவு கலந்து ஊற்றுறத விட இந்த மாதிரி கையில் கிடைக்கிற இட்லி மாவை கலந்து அப்படியே ஊற்றி விட்ருவாங்க. அதுவும் நல்லா கெட்டியாக வரும். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக கெட்டி சேர்ந்து வரும். ஏற்கனவே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 நிமிஷமாக கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ மாவு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். அப்போ வந்து நல்லா கெட்டியாகும். அதனால் 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். தண்ணி சட்னி, வெள்ளை தண்ணி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பவுலில் மாற்றிட்டு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லியை முக்கி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் சூப்பர் சட்னி. தண்ணி
உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றுங்க. ஆனால் தண்ணி வெள்ளையை தெரியணும் அந்த அளவுக்கு ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றி விட்றாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தாளிப்பு என்னென்னலாம் போட்டு தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்னி தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துட்டு, இதுக்கு முக்கியமான ஒரு தேவை என்னென்னா சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தாதான் தண்ணி சட்னிக்கே ஒரு இது. கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அந்த வரமிளகாய் வந்து சட்னியில் அப்படியே மிதக்கிறப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஏதோ கலர்ஃபுல்லாக ஏதோ இருக்கேடா அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால் 2 வரமிளகாயும் போட்டுக்கோங்க. உடச்சி போடுங்க, இல்லைன்னா அப்படியே முழுசாக கூட போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருவோம். கூட கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலைக்கு சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை கலரில் அருமையான ஒரு தண்ணி சட்னி. நீங்கள் மதுரை தண்ணி சட்னி செய்யணுங்கன்னா அதில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய தேங்காய் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சூண்டாக சேர்த்துக்கோங்க. அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா அந்த சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அருமையான ஒரு கார சட்னி, ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல பக்குவம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். எடுத்து ஊற்றணும், ஊற்றி இட்லியில் ஊற வச்சு அப்படியே சாப்பிட்ணும், அந்த மாதிரி இருக்கணும். தக்காளியில் புளிப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி சேர்த்துக்கலாம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டு இறக்கிக்கலாம். அதே போல் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இறக்கி வச்சுருங்க. அருமையான சட்னி ரெடி. தக்காளி தண்ணி சட்னியும் பாருங்கள் இப்போ சூப்பராக நல்லா கலராக இருக்குது பாருங்கள். நல்லா பக்குவம் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நல்ல கெட்டியாக இட்லியில் ஊற்றுற மாதிரியே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. அடுத்ததாக வெள்ளை தண்ணி சட்னி. அதுவும் நல்லா தண்ணி வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இங்கே சேர்த்துக்கலாம், தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்காக சட்னியோட டேஸ்ட்டே தெரியாத அளவுக்குலாம் தண்ணி சேர்த்துறாதீங்க. சூப்பரான சட்னி ரெடி. அருமையான டேஸ்ட்டில் தண்ணி சட்னி ரெடி பண்ணிட்டோம். சிகப்பாக ஒரு தண்ணி சட்னியும் வெள்ளையாக ஒரு தண்ணி சட்னியும் செஞ்சு முடிச்சிட்டோம். தண்ணி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த சட்னியோட டேஸ்ட்டே தெரியாத அளவுக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த சட்னியோட டேஸ்ட் நமக்கு இருக்கணும், அதே சமயம் சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த வருங்க இப்படி ஊற்றினோம்னா அந்த சட்னி கலர் வந்து நமக்கு அந்த இட்லி மேலே தெரியணும். அந்த அளவுக்கு தண்ணி கலந்தால் போதும், ரொம்ப எல்லாம் தண்ணியெல்லாம் கலக்க வேண்டாம். அதனால் 2 சட்னியும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. நீங்கள் ஒரே சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு சட்னியுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம 2 சட்னி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ 2யும் கலந்து எடுத்து சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இட்லியும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருக்கேன், இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம சாப்பிட்ற வேலை மட்டும்தான். இட்லி எடுத்துட்டோம்னா அடுத்து சாப்பிட்றதான் பார்த்துக்கலாம். சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. கூட அப்படியே ஒரு சட்னி, ஒரு 2 இட்லிக்கு வந்து சிகப்பு கலர் சட்னியும் 2 இட்லிக்கு வந்து வெள்ளை சட்னியும் ஊற்றுறோம். அப்படியே நம்ம கரைச்சி குடிக்கிறோம். சரியா? பாருங்கள், இந்த பக்கமாக நம்ம வெள்ளை சட்னியை ஊற்றுறோம். எப்படி நல்லா ஊறிடும். இந்த மாதிரி ஊற்றினோம்னா, தண்ணியாக ஊற்றினோம்னா இட்லி வந்து ஊறிடும். எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லிக்கு இந்த மாதிரி சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பர். 2 சட்னி ஒன்று அப்படி கலந்து சாப்பிட்டோம்னா அதோட சூப்பராக இருக்கும். நல்லா குழச்சி சாப்பிடுங்க. இட்லியும் வாய்க்குள்ளே போகிறதே தெரில போகுது, சட்னி அதை விட டேஸ்ட்டில் போகுது. காலையில் ரெகுலராக நம்ம எப்போயுமே வீட்டில் செய்கிற சட்னி தான், ஆனால் அதை ஒரு சந்தோஷமாக செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் மதுரை தண்ணி சட்னி செஞ்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை அதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு அந்த சட்னியை விட இந்த சட்னி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அப்போ ரெகுலராக நீங்கள் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சிகப்பு தண்ணி சட்னி, ரோட்டு கடை தண்ணி சட்னி, 2மே ரோட்டு கடைங்களில் செய்கிற சட்னி தான். சூப்பராக இருக்கும். நம்ம பேசாமல் ரோட்டு கடை வச்சிடலாமா? இட்லி தண்ணி சட்னி கார சட்னி வச்சு விட்ருவோமா? சூப்பராக இருக்குது. நான் வந்து இப்படியே சாப்பிட்றேன். 4 இட்லி கண்ணுக்கு தெரியாமல் ஓடிடும். அதனால் நான் போய் சாப்பிட்றேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். சாஃப்டான இட்லிக்கு மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன்.
அதையும் சேர்த்துடலாம். கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி, அதாவது நம்ம கடையில் நம்ம பாயசம்லாம் செய்வோம்ல அது கிடையாது, மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த ஜவ்வரிசி 1/2 கப் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒன்றா நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சாச்சு. அடுத்து அதே கப்பில் அரிசி போட்ட அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான், உளுந்தையும் ஊற வச்சாச்சு, அரிசியவும் ஊற வச்சாச்சு. எல்லாம் ஊறட்டும். 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்து அரைச்சிக்கலாம். அரிசியும் உளுந்தையும் நம்ம தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி உளுந்து எல்லாம் ஊறிடுச்சு. நான் உளுந்து வந்து மிக்சி ஜாரில் போட்டு தான், இட்லி மாவுக்கு மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருவோம். உளுந்து நல்லா அரைச்சாச்சு. ஏன்னா உளுந்து அரைக்கிறதே கொஞ்சம் இதாக, உளுந்து வந்து கம்மியாக இருந்துச்சு, அரைச்சிட்டேன். வேண்டாம், அரிசி அரைக்கணும்னா 2-3 தடவை போட்டு எடுக்கணும். அதனால் அரிசியை வந்து நான் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறேன். ஒரே தடவை போட்டு அரைச்சிக்கலாம். எதுக்கு 2 தடவை 3 தடவை போட்டு அரைச்சிக்கிட்டு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம அரைச்சிடலாம். எப்பயும் நம்ம இட்லி மாவுக்கு என்ன பக்குவத்தில் அரைப்போமோ அந்த மாதிரி பக்குவத்தில் தான் அரைக்கணும். இட்லி அரிசி, மாவு ஜவ்வரிசி, வெந்தயம்லாம் ஒன்றா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கிரைண்டரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வடித்த சாதம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாதத்தையும் இது கூடயே சேர்த்து நல்லா அரைக்க விட்டுறலாம். நம்ம நல்ல இட்லி மாவு பக்குவத்துக்கு வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். எல்லாருக்கும் தெரியும் மாவோட பக்குவம் கொஞ்சம் குறப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால மாவு புளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ தான் பொங்கியே வந்திருக்கு. நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மாவு பொங்கி இருந்தாலே இட்லி சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு நம்ம நைட்டே போட்டு வச்சிட்டோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து நம்ம போட தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து இட்லி ஊற்றுறது தான். மாவு வந்து நல்லா பொங்கி அருமையான ஒரு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். உப்பு பத்தலைனா மட்டும் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுப்போம். இட்லியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இட்லி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான், இதில் சோடாப்பு எதுவுமே சேர்க்கல, அப்படியே பஞ்சு போல் இருக்கும். இந்த மாதிரி துணி ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா ஓரத்துலலாம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டிங்கன்னா துணி வந்து பிரிஞ்சு வந்துடும். எடுத்துருவோம்.